இங்கிலாந்துல நடந்த ஆஷஸ்ல இங்கிலாந்து தோத்துட்டாங்க. அதுவும் ரொம்ப மோசமான ஒரு தோல்வி. அப்போதான் அவங்களுடைய கேப்டன் முடிவு பண்றாரு, அடுத்த வருஷம் ஆஸ்திரேலியா நடக்கிறதுல சீரீஸ்ல நம்ம ஜெயிச்சே ஆகணும், அதுக்கு என்ன வேணா பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தான் ஒரு டாக்டிக்ஸ் அவர் கொண்டு வர்றாரு. என்னன்னா லெக் ஸ்டம்ப்லேயே பந்து போட்டு, அதாவது உடம்புக்குள்ளேயே பந்தை போட்டு ஃபீல்டர்ஸ் எல்லாரையுமே ஸ்கொயர்ல எக்கச்சக்கமா ஃபில் பண்ணிட்டாரு. அப்போல்லாம் பாத்தீங்கன்னா ஃபீல்டர்ஸ்க்குன்னு பெருசா ரூல்ஸ் எல்லாம் கிடையாது. இந்த ஒரு சம்பவம் தான் பிளேயிங், அதாவது ஃபீல்டர்ஸ்க்கான ரூல்ஸையுமே மாத்துறதுக்கு, லாவை மாத்துறதுக்கு ஒரு முக்கிய ரீசனா இருந்துச்சு அப்படின்னு கூட சொல்லலாம். ஒன்றும் இல்லை, மொதல் டெஸ்ட் இப்போ ஆஸ்திரேலியா நடக்க போது, பிராட்மேனுக்கு ஒரு கான்ட்ராக்ட் இஷ்யூனால அவரு மேட்ச் ஆடல. அப்போ அந்த ஜார்டன் என்ன நினைச்சிருக்காருன்னு பாத்தீங்கன்னா, இவர் பயந்துகிட்டு தான் இந்த மேட்ச் ஆடல அப்படிங்கிற மாதிரி அவர் நினைச்சதா அவர் ஒரு ஆட்டோபயோகிராஃபி புக்ல இதை மென்ஷன் பண்ணியிருக்காரு. இதுக்கப்புறமா இங்கிலாந்துல பாத்தீங்கன்னா 2 ஃபாஸ்ட் பவுலர்ஸ் வச்சிருந்தாங்க, லார்வுட் அப்புறம் இன்னொருத்தர் பேர் ஓஸ். இவங்க 2 பேரையும் வச்சுக்கிட்டு தான் இந்த முடிவை ஜார்டன் எடுக்கிறாரு. லார்வுட் அடி வேகமா போட்டு தள்ளிட்டு இருக்காரு. பிளேயர்ஸ் எல்லாருமே உடம்புக்குள்ள வாங்கி விழுந்துட்டு இருக்காங்க. என்ன நடக்க போகுது அப்படின்னு எல்லாருக்குமே ஒரு பதபரப்பை மொதல் இன்னிங்ஸே ஏற்படுத்திருச்சான். இப்படி எல்லாம் போயிட்டு இருக்கும் பட்சத்துல தான் பாத்தீங்கன்னா, நீ என்ன வேணா போடுன்னு சொல்லி அப்போ ஒருத்தர் வெளுன்னு வெளுத்திருக்காரு. அவர் பேர் என்னன்னு கேட்டீங்கன்னா ஸ்டான் மெக்கப் அப்படிங்கிற ஒரு பேரு. கிட்டத்தட்ட 180க்கும் மேல ரன் அடிச்சிருக்காரு அந்த ஒரு மேட்ச்ல, அதுவும் வித்தின் 4 ஹவர்ஸ்ல. அவங்க போட்ட வேகத்தையுமே அவர் தாங்கி இந்த மாதிரி விளையாண்டதெல்லாம் அப்போ ரொம்ப பெரிய ஒரு மாசான விஷயமாவும் இருந்திருக்கு.